ஹீஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர். இந்த மனுஷன்தான் என்னோட மொத்த சினிமா சைல்ட்ஹுட் மெமரியே. இத்தினோண்ட பையன் இப்போ மொத்த உலகத்தையே எவ்வளோ எமோஷன் ஆக்கி இப்படி ஒரு பாண்டிங்கை இத்தனை கோடி மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணுவான்னு யார் நினச்சா? மாஸுக்கு மட்டும் இல்லை, ரொமான்ஸுக்கு, டான்ஸுக்கு, சாம்னஸ்க்கு எதுக்குமே இவரை மிஞ்ச ஆளே இல்லை. தளபதி விஜய் யாருக்கு தாண்டா இந்த மனுஷனை பிடிக்காது? ஹேட்டர்ஸ்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு இடத்துலையாச்சு, எங்கேயாவது ஒரு இடத்துலையாச்சு தளபதியை ரசிக்காத ஆளே இல்லை. 33 வருஷமாக ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வளர்த்து வச்சுருக்கேன் நானி. ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் உன் அன்பை விதைச்சிருக்கேன். தாம் தக்க தீம் தக்கன்னு கஷ்டப்பட்டு ஒரு டான்ஸை கற்றுக்கிட்டதாகவும் இருக்கட்டும், இல்லை ஷர்ட் மேலே ஷர்ட் போட்டு போக்கிரி பொங்கல்னு கெத்த கட்டுனதாகவும் இருக்கட்டும், மெர்சல் படத்தை பார்த்து காயின் சுத்த வச்சிருந்தாகவும் இருக்கட்டும், இல்லை பிளடி ஸ்வீட்னு சாக்லேட்டை தொட்டு நக்க வச்சதாகவும் இருக்கட்டும், அறியாத வயசில் அறியாமல் பண்ணதை போக அறிஞ்ச வயசில் எல்லாம் தெரிஞ்சு பண்ண வச்சுருக்கேன் நானி. எத்தனை அடி, எத்தனை அவமானம், எத்தனை பிரச்சனை, எப்படி நான் எவ்வளோ அடி வாங்கி ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். அவர் படத்தில் பாடின மாதிரி தான் போல, புலம்புறவன் தமாசு எதிர்த்து நின்னா நீ மாசு, மனசில் ஒன்று நினச்சா அதை நடத்தணும் நண்பா, ஒரு முறை தான் தொட்டாலே மேலே கைதான் வச்சாலே திருப்பி அதை கொடுத்தாட பீஸ்ட் நீ தாண்டா. உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்டி நீ ஸ்க்ரீனில் வந்தாலே பிளாஸ்ட்டுன்னு இருக்கிற இந்த நேரத்தில் இதை எல்லாத்தையும் விட்டு போகிறேன்னு சொல்கிறேண்ணா. இப்படி போகிறேன்னு நீ சொல்லி நிற்கிறேன்னா அதுக்கும் உன் கூட நாங்கள் கண்டிப்பாக நிற்போண்ணா. என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் நான் இராத என்